Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த தேவராயம்பாளையத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த உகாண்டா நாட்டைச் சேர்ந்த 2 பெண்கள் பிடிபட்டனர். ஜே நகர் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த உகாண்டா நாட்டைச் சேர்ந்த யவாலிண்டினா, நகர்வாகி ஐஷா ஆகிய இருவரும் பிடிபட்டனர். முதல் கட்ட விசாரணையில் இவர்கள் இருவரிடமும் பாஸ்போர்ட்டை தவிர எந்த ஆவணங்களும் இல்லாமல் இருப்பது தெரியவந்தது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வெளிநாட்டு பெண்கள் உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்திருப்பது பல்வேறு விதமான சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் வேங்கிப்பாளையத்தில் உள்ள கோவில் உண்டியல் திருடு போனதால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். வேங்கிப்பாளையம் அருகே மல்லீஸ்வரன் கோயில் அமைந்துள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை வழிபாடு நடைபெற்ற பிறகு கோவில் பூசாரி கோவிலை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். மீண்டும் இன்று காலை வந்து பார்த்தபோது கோயில் உண்டியல் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து புகார் தெரிவித்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் ரோந்து செல்லாததே இதுபோன்ற குற்றங்கள் நடப்பதற்கு வழிவகுப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகை, 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராகவேந்திரா நகரைச் சேர்ந்த முத்துப்பெருமாள் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் வழக்கம்போல் பணிக்கு சென்று திரும்பிய நிலையில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் உள்ளே சென்று பார்த்தபோது 20 சவரன் தங்க நகை, 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் பட்டப்பகலில் கொள்ளை சம்பவம் நிகழும் அவலம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் கூலி தொழிலாளி மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் ஆஸ்பத்திரி காலனியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஜோசப் திரவியம் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் மேட்டூர் அனல்மின் நிலையம் அருகே புதரில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். ஜோசப் திரவியத்தை மர்ம நபர்கள் அடித்து கொலை செய்துவிட்டு புதரில் வீசிவிட்டு சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரியலூர் மாவட்டம் மேலப்பழுவூரில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் சாமி சிலைகள், அலங்கார பொருட்கள், பூஜை பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயிலில் இருந்த 6 பூட்டுகளை உடைத்த மர்ம நபர்கள் சிவன் மேல் வைக்கப்படும் நாகாபரணம், தொங்கு விளக்குகள், பூஜை பொருட்கள், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பித்தளை சிலைகளை திருடிச் சென்றுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகளவில் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொள்ளாச்சியில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் கொலை வழக்கில் சிக்கிய குற்றவாளிகளிடமிருந்து நகை மற்றும் பணத்தை கையாடல் செய்த காவல் உதவி ஆய்வாளர் பிடிபட்டார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் முல்லை நகரில் செயல்பட்டு வந்த தனியார் மனநல காப்பகத்தில் இருந்த வருண்காந்த் என்ற மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் அடித்து கொல்லப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் 6 பேர் ஏற்கனவே சிக்கிய நிலையில் திருவனந்தபுரத்தில் பதுங்கியிருந்த 5 பேர் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 18 சவரன் தங்க நகைகள், 1,50,000 ரூபாயை மகாலிங்கபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் கையாடல் செய்ததால் கைது செய்யப்பட்டார். விடியா திமுக ஆட்சியில் குற்றவாளிகளை பிடிக்க வேண்டிய காவலர்களே குற்றவாளிகளாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சிறுவன் சிக்கினார். ஆம்பூர் மோட்டுக்கொள்ளை பகுதியைச் சேர்ந்த 17 வயதான சிறுவன் பல்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் திருடியது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அவரிடமிருந்து 9 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நிர்வாகத்திறனற்ற துருப்பிடித்த இரும்புக்கர ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான பயம் இல்லாததால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.